காவேரி, தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுறியா? இல்லம்மா, எனக்கு வேண்டாம். என்னதான் உனக்கு கோவம் இருந்தாலும் அத சாப்பாட்டுல காட்டக்கூடாது காவேரி. மா, எனக்கு கோவம் இருந்துச்சுதான், ஆனா இப்போ இல்ல. உண்மையாவே எனக்கு பசிக்கலம்மா. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. ஏன் காவேரி, விஜய் தம்பி வீட்டுக்கு போய் அவங்க மேல கோவப்பட்டு ரொம்ப எதுவும் சண்டை போட்டியா? அதுக்காக தானம்மா நான் அங்க போனேன். பின்ன அவங்க பண்ண காரியத்துக்கு அவங்க கிட்ட போய் என்ன சிரிச்சு பேசிட்டு வர சொல்றியா? என் மனசுல உள்ள ஆதங்கம் எல்லாத்தையும் கொட்டி தீக்குற மாதிரி நல்லா கேட்டுட்டு தான் வந்தேன். நான் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குங்கிறதாலதான் அந்த வீட்டு ஆளுங்க யாரும் ஏன் இப்படி பேசுறேன்னு என்ன கேட்கவோ இல்ல பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசல. என் மனசுல என்னென்னலாம் கேட்கணும்னு தோணுச்சோ அதெல்லாம் பாரபட்சமே இல்லாம கேட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த ஆள் மட்டும் என்கிட்ட பேசுறதுக்காக பின்னாடியே வந்தாரு. யாரு? விஜய் தம்பியா? அந்த ஆள் தான். என்ன சொன்னாருடி? நடந்த இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எனக்கு இது தெரியாது. எங்க வீட்டு ஆளுங்க இப்படி கல்யாண விஷயத்த பேச வராங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இதை முன்னாடியே தடுத்திருப்பேன், சாரின்னு சொன்னாரு. அப்புறம் அவரோட ஒய்ஃப் பத்தி சில விஷயத்த சொன்னாரு. என்ன சொன்னாருடி? அவருக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் பிரச்சனை, 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறதா என்கிட்ட சொன்னதா சொன்னேன்ல. ஆமா, அதெல்லாம் அவரு சும்மாதான் சொல்லிருக்காருமா. உண்மையிலேயே அவர் ஒய்ஃப் இறந்துட்டாங்களாம். அம்மு முகத்தை கூட அவங்க பார்த்தது கிடையாதான். அவ பிறந்தப்பவே அவங்க இறந்துட்டாங்களாம். ஆனா இப்போ வரைக்கும் இந்த விஷயத்த அம்மு கிட்ட சொல்லாம வச்சிருக்காங்க. பாவம்ல அந்த குழந்தையும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அம்மா நம்மள தேடி வருவாங்க, நம்ம அம்மாவை பார்க்கலாங்கிற நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கா. எனக்கு இந்த விஷயத்த கேட்டதுமே அவங்க மேல இருக்கிற கோபம் எல்லாம் போயிடுச்சு. எனக்கு அம்மாவை நினைச்சாதாம்மா ரொம்ப பாவமா இருக்கு. அவரும் அவங்க ஒய்ஃபும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கங்கிறதெல்லாம் என்கிட்ட சொன்னாருன்னு சொன்னேன்ல. கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஒருத்தர் புடிச்சு போய் சந்தோஷமா வாழ்றப்போ இப்படி ஆயிருக்கு பாரு. அவங்க விதி அப்படிதான் இருந்திருக்குன்னா அதை யாரால மாத்த முடியும்? விஜய் தம்பிக்கு என்ன குறைச்சல் சொல்லு? அழகா இருக்காரு, வசதி படைச்சவரா இருக்காரு, நல்ல குணமுள்ளவராவும் இருக்காரு. இவ்ளோ இருந்தும் அவருக்கு பிடிச்ச பொண்ணோட சேர்ந்து வாழ அவருக்கு கொடுத்து வைக்கல பாரு. அதான் நீ நேக்கா என்ன அங்க தள்ளி விடலான்னு பாக்குறியா? நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேம்மா, ஆனா நீ பயங்கரமான ஆளாதான் இருக்க. இல்ல காவேரி, தம்பி ரொம்ப நல்லவரா இருக்காரு, எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவு பிடிச்சிருந்தா பேசாம நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கோமா. அடச்சி, என்னடி பேசுற நீ?